குழந்தைக்கு தடுப்பூசி போட போகிறீங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தை தடுப்பூசி போடுறப்ப குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், தடுப்பூசி போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ 2 மினிட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ மக்களே, வெல்கம் டு என் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என் பையனுக்கு 3 மாத தடுப்பூசி போடுறதுக்காக கிளம்பிட்டோம். நான், அம்மா, குட்டி பையன் 3 பேரும் கிளம்பியாச்சு. அதாவது இந்த தடுப்பூசி வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா இது 5 வகையான நோயை வந்துட்டு இது தடுக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காண்டி தான் சரி இது லேட் பண்ண வேணாம், கொஞ்சம் சளி வேற பிடிச்சிருந்துச்சு, லேட் பண்ண வேணாம், நம்ம சீக்கிரம் கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டோம். ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோலேயே கிளம்பி போயாச்சு. இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னா 5 வகையான நோயை தடுக்குதாமா. டிப்தீரியா, அப்புறம் காச நோய், மூளை சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த தடுப்பூசி போடுறேன்னு சொன்னாங்க. அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ஓரல் கொடுக்குறப்போ ஒரு ஓரல் கொடுக்கல. அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து போட்டுக்கோங்க, ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிகவும் அவசியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு இந்த 3 மாத தடுப்பூசியில் மொத்தம் 3 ஊசி போடுவாங்க. அதாவது ரைட் கையில் 1, காலில் 1, லெஃப்ட் காலில் 1, 3 போடுவாங்களா. அதில் ரைட்டு கையில் போடுறதும் ரைட்டு காலில் போடுறதும் அவங்களுக்கு அந்தளவுக்கு வலியை கொடுக்காதான். அதாவது அடுத்ததாக இந்த லெஃப்ட் காலில் போடுறது தான் அவங்களுக்கு வந்துட்டு அதிக வலியை கொடுக்குறதே அதுதான். அதுவும் மெல்ல மெல்ல தான் அந்த தடுப்பூசி வந்துட்டு அதோட இது வந்து உள்ளே இறங்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்துட்டு ஒரு ஊசி போட்டோன்னே தோலில் தூக்கி போட்டு குழந்தைய தட்டணும். 3 ஊசியும் போட்டதுக்கப்புறம் குழந்தைய தோலில் போட்டு தட்டுறதை விட ஒரு ஊசி போட்டோடனே குழந்தைய தோலில் போட்டு தட்டிங்கன்னா அவங்க வீறிட்டு அழுக மாட்டாங்க, கொஞ்சம் சமாதானம் ஆகிடுவாங்க. அது மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா குழந்தைய பெட்டில் படுக்க வைக்காமல் கொஞ்சம் அனவாக தொட்டியில் படுக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதாவது கையை காலை ஆட்டாமல் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இது நியூ மாம்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.